12 ஆச்சு. நேரம் கடை திறந்துருப்பாங்க. என்ன பண்றது? குழுவுக்கு போன வர்றதுக்குள்ள ஒரு 150 ரூபாய பெரட்டி எடுத்துப்படலான்னு பாக்குறேன். எங்க வச்சிருக்கானே தெரியலையே. இப்போ வந்துருவாளா? செக் பண்ணி பாப்போம். ஐயோ, ஆனா நம்ம அண்டராயிரம்ல ஒளிச்சு வச்சிருந்தா கூட எடுத்துப்படுறா. ஆனா அப்போ 1 ரூபா ஒளிச்சு வச்சா கூட நம்மளால எடுக்க முடியலையே. அதுவும் கிழிஞ்ச 20 ரூபா. சைடிஸ்க்கு உதவும். இருக்கட்டும். 20 ரூபா பத்தாவே. ஐயோ, இப்ப வச்சிருக்காளா? ஆசை பூரா வெறும் பட்டுச்சலையா வாங்கி வச்சிருந்தாக்கா எங்க இருந்து காசு வீட்டுல இருக்கும்? உலகா பிடிக்கலையா? வைக்க போறா? வைக்க மாட்டா. கடுகுட்ட போல இவ கடுகவே வித்து காசாக்குறவ கடுகுட்ட பக்கல காசு வைப்பா. எங்க தெய்வமே தெய்வமே. 1 2 3 இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதை எடுப்போமா கண்டுபிடிச்சுடுவாளா? ஆபத்துக்கு பாவம் இல்ல, எடுப்போம். கண்டுபிடிச்சுடுவாளா? ஆமா, அது அத்தா வீட்டுல இருந்தா கொண்டுகிட்டு வந்தா நம்ம நிதானத்துல இருக்கும்போது வாங்கி கொடுத்தோம். இப்ப நிதானம் இறங்குறதுக்கு கொஞ்சம் வாங்கி அடை வச்சுக்கிறோம். அப்படித்தானே? காசா இல்லைன்னா என்ன, வீட்டுல இருக்க பொருளை வச்சுனாலும் நம்ம பொழப்ப நம்ம ஓட்டிதான் ஆகணும். ஐயோ, வந்து எண்ணி பாப்பாளோ? கண்டுபிடிச்சிருவாளா? அவ ஒரு குருட்டுச்சிருக்கி. என்னவோ உயரமா இருந்துச்சுன்னு தெரியும் அவளுக்கு. ஆள் வர்றதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருவோம். போகும்போது அடை வச்சுக்கோ. என்ன குடிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவுறோம்? எல்லாம் குடிச்சா போதையில ஆடுவாங்க. இந்த வீட்டுல நான் சம்பாரிச்சு கொடுத்து பொருளை எடுத்து நான் அடை வைக்கிறதுக்கே பதறணுமா இருக்கு. அந்த அளவுக்கு நம்மள பயமுடுத்தி வச்சிருக்க அந்த குட்டச்சி. A few moments later. வந்துட்டா. என்ன பட்டைய போட்டுக்கிட்டு ரொம்ப உட்காந்துருக்கமா பய பக்தி மாதிரி? ஏமா, இந்த பட்டை போட்டாலும் திட்டுற, இந்த பட்டை போட்டாலும் திட்டுற. 2 பட்டையுமே உங்களுக்கு செட் ஆகல. இந்த பட்டைய போட்டீங்கன்னா திருட்டு பையன் முழிக்கிற மாதிரியே முழிக்கிறீரு. அந்த பட்டைய போட்டா காவாலி பையன் கிட்ட அது கிடைப்பேன் பத்தி அந்த மாதிரி குடிச்சுட்டு மல்லாந்து கிடப்பீரு. எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சரிம்மா, நீ வர்ற வரைக்கும் இந்த வீட்டுல இந்த நாய்க்குட்டி காத்து கிடந்த மாதிரி காத்து கிடந்துகிட்டு இருந்தேன். வீட்டை அப்படி விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதான் கடைக்கு போயிட்டு வந்துட்டுமா? எங்க கடைக்கு போறீங்க? ஒரு பொருள் இங்க வாங்க வேண்டியது இல்ல. இப்ப எதுக்கு மத்தியானத்துல கடைக்கு போறேன்னு இருக்கிய? என்னமா இப்படி சொல்லிட்ட? மத்தியானமா இருந்தாலும் சாயந்தரமா இருந்தாலும் ஆம்பளைக்கு 1008 வேலை இருக்குமா வெளியில? இல்லையே, ஓகே சரியில்லையே. காசு வைக்கல, காசு வீட்டுல இருந்துச்சு. இல்ல கண்ணுல படுற மாதிரி வைக்கலையே. என்னமா முணங்குற? முணங்கல உடனே நினைச்சாலே முணங்க வேண்டியது இருக்கு, பதற வேண்டியது இருக்குது. சரி, எதுக்கு கடைக்கு போறேன்னு சொல்லுங்க. 1008 வேலை இருக்கும்னு சொன்னா ஒரு வேலையை சொல்லுங்க. ஒரு வேலையா? முனிசாமி இருக்கான்ல, அவன் தம்பிக்கு பொண்ணு பாக்குறாங்களாம். அதுக்கு நீ வந்தா தான் கரெக்டா இருக்கும்னு சொன்னியா. என்னேமா உங்களையா? அதான் போய் பாத்துட்டு பொண்ணுன்னு அமைஞ்சுச்சா
எப்படி என்னன்னு பாத்துட்டு உன் முகரைய பார்த்தாலே குடுக்கறவனு பொண்ணு கொடுக்க மாட்டான். இவனே குடிகார பயலா இருக்கானே, இவனை நம்பி இவனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கானே, எப்படி பொண்ணு கொடுப்பானா? ஏன் நல்ல குடும்பத்துல போய் கும்மி அடிக்க போறேங்கிற? நான் உள்ள போக மாட்டேமா, வெளியிலே நின்னுக்குவேன். ஆள் கணக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆள் கணக்கு காசு கொடுப்பாளா? நம்ம ஊர்ல எல்லாம் ஆள் கணக்குல கூட்டிட்டு போனா தலைக்கு 100 ரூபான்னு கொடுப்பாவையா? கேட்டு பாக்குறேன். இல்லமா, அந்த பழைய இரும்பு எடுக்கிறவங்க வந்துட்டாங்க. அதான் பார்த்தேன், வீட்டுல எதுவும் பழசு இருந்தா போடலாமேன்னு பாக்குறேன். இல்ல, நம்ம வீட்டுல என்ன பழசு இருக்கு? அதே நீ பிறக்கிட்டு போயிடுறிய. அப்புறம் இங்க இருக்க போகுது. இல்ல, வெளியில ஏதாச்சும் பாக்குறங்க கிடந்தாக்க தூக்கிட்டு போயிருவாங்களே. இங்க வெளியில ஒண்ணும் நான் போடுறது கிடையாது. நீ போடல. இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராச்சும் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அவன் இந்த பக்கம் பாக்குறானா, நாளை பின்ன வந்து இந்த பக்கம் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு போயிருவானு ஒரு தீர்க்க கண்டிச்சுட்டு வந்துடுறேம்மா நானு. போற போக்கே சரியில்லையே, என்னவா இருக்கும்? சே, காசு வீட்டுல இல்ல. நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம புருஷனை சந்தேகப்படுறதாவே பொழப்பா வச்சிருக்கோம். சந்தேகப்பட்டாலே குடும்பம் எப்படி நல்லா இருக்கும். சே, நல்ல மனுஷன் அப்படி சந்தேகப்படக்கூடாது. பாவம் எவ்வளவு நாள்தான் வீட்டுக்குள்ளே இருப்பாரு. சத்த போய் சுத்தி தெரிஞ்சுட்டு வரட்டும். A few minutes later. வருது வாரு. அத்தே, மூஞ்சிய பார்த்தா முருகர் பத்தி மாதிரி இருக்குது. நடைய பார்த்தா 4 பேர் சிரிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் என் கிரகம். யாருக்கிட்டத்தே வாங்குவானோ, யாரத்தையும் ஒப்பிப்பானோ தெரியல. போகும்போது நல்லா போற மனுஷன் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. உட்காருங்க, உட்காரு. ஏயா, காசு இல்லாமத்தானே போறேன், எப்படி இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிற? காசு இல்லன்னு நீ பாத்தியா? உனக்கும் சேர்த்து உங்க ஒப்பனுக்கு சேர்த்து சம்பாரிச்சு கொடுப்பேன்டி நானு. கொப்ப இருக்காரன் கொப்பேன், பேரு ஆண்டி அப்பேன். உலகத்துல எவனுக்காச்சும் அந்த பேரை வைப்பாங்கிறாடி. அத நீ ஆண்டிக்கெல்லாம் அப்பேன், ஆண்டி அப்பேன். எங்க அப்பா உட்காந்து ஆண்டி அப்பேன். உங்க அப்பாவுக்கு என்ன பேரு ஞாபகம் இருக்குதா? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அப்பாவை பத்தி பேசாதடி, தெய்வத்தை பத்தி பேசாதடி. உங்களுக்கு உங்க அப்பா தெய்வம், எனக்கு எங்க அப்பா யாரு? எங்க அப்பா எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மா தெய்வந்தே. தெய்வந்தே பெத்தவங்களை பேசுறீங்க, உங்கள் உரிக்க முடிய உரிக்கி தெய்வம் தெய்வந்தே. என்னது இது? என் தங்கத்துக்கு அதுக்கு பிடிச்ச முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். முறுக்கு கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். என் தங்கத்துக்கு முறுக்கு பிடிக்கும்ல. ஓ கடவுளே, உட்காருங்கிட்டு. முறுக்கு பொண்டாட்டி முன்னாடி உக்காந்த எவனும் உருப்பிட்டதோ சரித்திரமே இல்லடா. பாடுறா. நான் சம்பாதிக்கலன்னு சொல்றீல, எம்புட்டு துட்டு சம்பாதிச்சிருக்கேன்னு மட்டும் பாரு. எருமை எருமை யாராவே என் முன்னாடியே என் பொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிடுறவன் யாராவே? புருஷங்கிறதுனால பொறுமையா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இது என்னதுயா? இது என்னது? லாட்டரி சீட்டு பணம் கொடுக்குற? அது லாட்டரி அடிச்சா பணம் வரும். அடிச்சுட்டேன், எங்க வருது பணம்? இது பிடிக்காத, அது விழுந்துரும். சவுண்ட் கேட்கும். நீங்க கைய மட்டும் தில்லாலங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வீட்டுல என்னத்தை எடுத்துக்கிட்டு போய் நீ வித்துட்டு குடிச்சிட்டு வந்திருக்கிற. எங்க காசு இருந்துச்சு, எங்க எடுத்த? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இடத்துலயும் காசு வைக்கல. யாருக்கிட்ட கடை வாங்கினேன், என்ன பண்ண, எப்படி இந்த குடிக்கிறது காசு உனக்கு எவன் கொடுத்தவே? நீயே உன் புருஷனை நம்பலாட்டி என்ன நம்பாத இந்த ஊருக்கு ஒருத்தனுமே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீ நீனு. போய் போ, எவன்டே போய் நாளைக்கு பீஸ் அடிக்க ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வா. எவன்டையாது என்னடி இது? கரண்ட் பீஸ் அடிக்கிறதுக்கு இங்கிட்ட ஒண்ணு வயர் இருந்தா பத்தாது, அதுக்கு எதுக்கு 10,000 ரூபாய்? பஞ்சு கேக்குது இந்த குஞ்சுக்கு. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? நானே சொரக்க போட்டுட்டு ஸ்டைலா வந்து நிக்கிறானே, அவனுக்கு ஒரு முறுக்கு எடுத்து கையில கொடுப்போம்னு உனக்கு தோணுச்சாடி? நீ சரக்கு போட்டு ஸ்டைலா நிக்கிறதுக்கு உனக்கு நொறுக்குறதுக்கு முறுக்கு தரவா? நான் வேணா நொறுக்கி விடுறேன் எலும்புகளெல்லாம் மொத்தமா. ராமனுக்கு ஏத்தவன் தாண்டி நீ பஞ்சுக்கு பஞ்சு போடுற பத்தியா? முறுக்கு கொஞ்சம் கூட நான் பயப்பட மாட்டேன். பாக்குற பார்த்தேன் முறுக்காடி போயிட்டு
கொஞ்ச நாள் திட்டுறா, அடுத்த நாள் திட்டுறா. முறுக்கு போயிட்டு ஒரு முறுக்கு. இந்த பாரு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள பாக்குறாரு, பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ ரொம்ப ஓவர் ஆடிக்கிட்டு தெரியுற. உட்காருமா. எந்த எப்படி குடிச்சுட்டு வந்தியா? வரையும் கொலை வாங்கி கூட்டிக்கிட்டு இருக்கிய, காலையில இருந்து வங்கொலையா பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்கிய, சாப்பிடாம போயிட்டே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது தின்னு தொலைஞ்சியா? வேறு வயசுல குடிச்சு லிவர் எல்லாம் வெந்து போப்பாது. தாட்டிக்கு எவ்வளவு அக்கறைய மேல. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, இருமல் வந்துச்சு. ஆமா, இங்க இருந்து டப்பா எங்கயா? பேக்கரி டப்பா எங்கயா வச்சேன் நானு? என் வீட்டுக்கே ஒரு கலாணி வர்றோம்மா. பைரியசாலியா இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்துச்சு, அது எங்கன்னு தெரியலையே. எந்த மாதிரி டப்பா? இந்த மாதிரி டப்பா ஒரு முறுக்கு டப்பாயா? அங்க டைனிங் டேபிள் இருக்கா? எங்க வச்சேன்? முறுக்கு டப்பாவா? மண்டையில இருந்து கொண்டையும் மறந்து முறுக்கு டப்பாவைய மேல வச்சோம். அந்த டப்பா மேல அங்க போயிருக்குன்னா அப்ப அந்த டப்பா எதுக்கு அங்க போச்சு? கீழ இருந்த டப்பா எதுக்கு அங்க போச்சு? யாராச்சும் மறந்து எடுத்து வச்சிருப்பாங்க. யாரு மறந்து எடுத்து வைக்கிறா? இந்த வீட்டுல ஒரு பொருளை எடுத்து மாத்தி வைக்கிறாருன்னா நீ மட்டும்தான் மாத்தி வைப்ப. அந்த இடத்துல என்ன இருந்துச்சு, என்னத்தை மாத்தி இருக்கு, என்ன குறைஞ்சிருக்கு? என்னாச்சு? எங்க அம்மா கொடுத்த ஒரு பாத்திரத்தை காணா. குடிச்சிருக்கேன், நிதானம் இல்லாம இருக்கிறேன்னு பொய் பிராணம் பேசிட்டோம். எந்த வீட்டுல இருந்து நீ கொண்டுகிட்டு வந்த பானையெல்லாம்? இந்த பாரு, உனக்கு குடியில நீ என்ன உளறன்னு தெரியல. அது எங்க வீட்டு சீதரந்த. எங்க அந்த பாத்திரம்? அந்த பாத்திரம் எங்க? எந்த பாத்திரத்துக்கு பானையா? பெரிய பானையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் தொட்டு கூட பார்த்தது இல்லம்மா. போய் பேசினு வச்சுக்க. இருக்கிற 4 குடி வெட்டி விட்டுருக்க. போய் பேசாம சொல்லு, பானை எங்க வச்ச, என்ன பண்ண, வித்தியா அரை வச்சியா, என்ன பண்ணி தொலைச்ச? இதுவும் முடி கையில பறிச்சு போச்சு. நீங்க ஆட்டு காட்டாதடி. யாரு எடுத்த உன் பாத்திரத்தை? யாரு நீ தொட்டதை பாத்தியா? நீ இப்ப இந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு அடகு வச்சுட்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிற. இல்லன்னா உன்கிட்ட காசு இல்லாம இருந்துச்சு. மரியாதைக்கு சொல்லு, நான் புருஷங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன். கதவை சாத்துக்கிட்டு சன்னி விட்டு போயிருவேன் நினைச்சுக்கிறேன். கதவை திறந்து விட்டு அடிச்சாலும் நான் சொல்றது வேண்டி உண்மை. நான் எடுக்கல. ஐயோ, அது 10,000 ரூபாய்க்கு போகுமையா? 10,000 ரூபாயா? பாடு பேசாதடி. அந்த இரும்பு கடைக்கார வேற 500 ரூபாய் கொடுத்த. இன்னொரு பாத்திரத்தை கூட யாராச்சும் 10,000 கொடுப்பானாடி? 500 ரூபாய்க்கு கொண்டு அவ்வளவு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டியா? அது எத்தனை கிலோ இருந்துச்சு தெரியுமா? 5 கிலோ இருந்துச்சு. 1 கிலோவுக்கு 500 ரூபாய். 5 கிலோவுக்கு என்ன ஆச்சு? 5,000 ரூபாய் ஆச்சு. கணக்கு தெரியுமா தெரியாத உனக்கு? 5 கிலோக்கு 500 ரூபாய் வச்சாலுமே 2,500 ரூபாய் தான் வரும். உன் கணக்கு, இது ஏன் கணக்கு. 5 கிலோ இருந்துச்சுன்னா 5,000 ரூபாய். பானை